ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கண் எப்படி திறக்கப்பட்டது? அதற்கான ஒரு வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 9:10. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். உங்க கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? கண் திறக்கிறதுனா ஒரு ஆசீர்வாதம் தாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்துருச்சுன்னு பல பேர் கேட்கிற அளவுக்கு கடவுள் உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு. இங்க ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு பாருங்க, பிறவி குருடன். இந்த மனுஷனை நம்ம படிச்சு பார்த்தா வேதத்துல நன்றாக தெரிகிறது. பிறந்ததுல இருந்தே ஒரு குருடனாக வாழ்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அழைத்து இயேசு பாருங்க ஓய்வு நாள்ல என்ன செய்யறாருன்னா, ஒரு மண்ணை எடுத்து அந்த மண்ணுல பாருங்க எச்சைய துப்பி உமிழ்நீரை துப்பி அதை பிசைஞ்சு எடுத்து கண்ணுல பூசி ஒரு குளத்துல போய் நீ கழுவிட்டு வா, உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொன்னா, இதை செய்வோமா யாராவது? கண்டிப்பா செய்ய மாட்டோம் இல்லைங்களா? எப்படி செய்வோம்? இது ஒரு மெடிசன். ஏன்னா கண்ணு தெரியாதவருக்கு என்ன செய்யறாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னதை விசுவாசித்தார். இதை செய்யும் பொழுது கண்ணு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு பாருங்க விசுவாசித்தார். விசுவாசித்து கழுவிட்டு வந்த உடனே பாருங்க கண்ணு தெரியுது. கண்ணு தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது தெரியுங்களா? நீ கடவுளை மகிமைப்படுத்து, மோசேவினுடைய தேவனை மகிமைப்படுத்து. ஆனா இதை செஞ்ச மனுஷன் யாரு? ஒரு பாவி. ஏன்னா அவர் ஓய்வு நாள்ல நல்லது செஞ்சிட்டாராம். ஏன்னா ஓய்வு நாள்ல பாருங்க யூதர்கள் அப்படியே அதை அனுசரிப்பாங்க. அந்த ஓய்வு நாள்ல ஒண்ணு கூட செய்யக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு கடவுள் ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த கட்டளையை கைப்பிடிக்கிறதுக்காக பாருங்க யாராவது அந்த இடத்துல ஏதாவது பண்ணிட்டா உடனே நீங்க எப்படி வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போடுறதா இந்த பரிசேயருடைய வேலை. இயேசு கிறிஸ்து தான் பாருங்க கர்த்தரா இருந்து பழைய ஏற்பாட்டுல கொடுத்த சட்ட திட்டங்களை அவரே பாருங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தேவன் இந்த மண்ணுலகில கடவுளே மனித ரூபம் எடுத்து பிறந்து அந்த சட்டத்தை உடைக்கிறாரு பாருங்க. ஓய்வு நாள்ல ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யக்கூடாதா? நான் செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு தான் அங்க செய்து காண்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில பிறவி குருடனை போல கதவுகளை திறக்கல, அடைக்கப்பட்டது போல இருக்கா? பிறந்த நாள் முதல் கொண்டு நான் ஆசீர்வாதம் என்ற ஒரு கண்ணு திறக்கவே இல்லை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியலன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நிச்சயமாகவே கடவுள் உங்க வாழ்க்கையை திறக்க போகிறார். உங்க கண்களை ஆசீர்வாத கண்களுக்கு நேராக பாருங்க வழி நடத்த போகிறார். இதுவரைக்கும் வறுமை என்ற கண்ணோட்டத்தோடு வாழ்ந்த உங்களை அவர் ஆசீர்வாத கண்ணோட்டத்தோடு உங்களை மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்க வாழ்க்கை நெகட்டிவ் தாட்லயே போயிட்டு இருக்கா? என் கண்ணில் நான் பார்க்கறது எல்லாமே ஆசீர்வாதம் மூடிக்கிட்டே இருக்குங்க, மூடப்பட்டதாகவே தெரியுதுங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா இயேசு உங்க கண்களை திறக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்துல பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் தெரியும், இந்த பூமிக்குரிய விதமான ஆசீர்வாதங்களும் உங்களிடத்துல வருவதை நீங்கள் காண முடியும். என்றைக்கு ஒரு மனிதனுக்கு கண் திறக்கப்படுகிறதோ அந்த கண் மூலமாக பாருங்க நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சில விஷயங்களை பாருங்க கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது என்ன பண்றோம்னா அதை மனப்பாடமா ஆக்கிக்கிறோம். நம்ம பார்க்கும் போதே நம்ம மனசுல பதிஞ்சிருது. அந்த பதியும் பொழுதுதான் பாருங்க உடனே நம்ம டைப் பண்ணும்போது கடகடகடன் பண்ணிடுறோம். எப்படி பண்றோம்? மனசுல பதிய ஆரம்பிச்சிருது இல்லைங்களா? ஒரு செய்தி ஆகட்டும், ஒரு விஷயமாகட்டும், நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல பதிகிற விஷயங்களை நம்ம சில நேரங்கள்ல பாருங்க அதை ஸ்பீடா செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிதான் தேவன் நம் கண்களை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் அப்சர்வ் பண்ணக்கூடிய, அதாவது உள்வாங்கிக்க கூடிய தன்மையை வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கும் பொழுது உங்க கண் திறந்துருச்சு அப்படின்னா கடவுள் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் என்று உங்க கண்களுக்கு தெரியும், உங்க மனக்கண்களுக்கு தெரியும். அப்பொழுது பாருங்க அது எல்லாம் பெற்றுக்கொள்வது உமக்கு மிக மிக உங்களுக்கு லேசான காரியமாக இருக்கிறது. நீங்க பெற்றுக்கொள்வதற்கு மிக லேசான காரியம் உங்க கண்கள் திறக்கப்படணும். அப்ப அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் பொழுது பாருங்க ஒரு பிச்சைக்காரனை அழைச்சி அந்த மகனுக்கு ரட்சிப்பை கொடுத்து கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு மனிதர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கலையோ, யாரெல்லாம் தேவன் கிட்ட வரலையோ அவர்களை அழைக்கிறார். அவர் அழைச்சி கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் கடவுளுடைய சித்தமா இருக்குது. கடவுள் பாருங்க யாரையுமே பாவின்னு தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர் மிக 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 ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஆகையால் தான் பாருங்க பிறவி குருடனை பார்த்து சொல்றாங்க, இவன் பாவம் செஞ்சிருப்பான், இவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தினால கூட இவனுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கோன்னு சொல்லி 4 பேரும் 4 விதமா பேசுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றார். உங்க வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கிறதா? சில கடினமான காரியங்கள் வழியாக நீங்க போறீங்களா? சில கடன் பிரச்சனைகள் இருக்கிறதா? சில வியாதி பிரச்சனைகள் இருக்கிறதா?
தேவன் பாருங்க, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொருட்டாக அது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா இனி இருக்காது. தேவன் உங்கள் கண்களை, உங்கள் வாழ்க்கை என்ற கண்களை திறக்க போகிறார். உங்கள் ஆசீர்வாதம் என்ற கண்களை திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையில வியாதியே இல்லாத ஒரு சுக வாழ்வு என்ற கண்களை திறக்க போகிறார். வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று குறித்து நாங்கள் பார்த்தோம். கண் ஆண்டவரை திறக்கப்படுவதற்கு தேவன் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சுவாமி. இந்த நேரத்துல நாங்க எங்க கண்களை திறந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில எங்களுடைய சுய செயல்கள் மூலமாக எங்க கண்களை நாங்கள் திறக்க முடியாது. ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் எங்க கண்களை திறக்க உதவி செய்ய முடியும் சுவாமி. கண்களை உண்டாக்கினவர் தான் கண்களை திறக்க முடியும். என் தேவனே, இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்துல கண்கள் யாருக்கெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மூடப்பட்ட அத்தனை கண்களும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாவித ஆண்டவரே தகப்பனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் அனுபவிக்கும்படியாக அந்த ஆண்டவரே ஞான திருஷ்டியின் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை என் ஜனங்களுக்கு நீர் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தேவை. ஆனாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படியாக எங்கள் ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எங்க கண்களை என் ஜனங்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்களை நீர் ஆண்டவரே திறந்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேலும் மேலும் உயர செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.